தொலைநோக்கு பார்வையோடு இன்னும் 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதை செய்ய வேண்டும். இப்போ தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்போ ஐயா சொன்னது வந்து பெரும்பாக்கம் அந்த சோழிங்கநல்லூரில் ஏன் தண்ணி 5 அடி நிற்குது அப்படின்னு சொன்னாங்க. நாம் வந்து இந்த ஐடி காரிடார் ரோடு போட்டோம். அதில் எத்தனை கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க் வச்சுருக்காங்க தெரியுமா? தண்ணி கிராஸ் பண்ணி பக்கிங்காம் கனாலுக்கு போகணும். ஒரு இடத்துல கூட இவங்க சுத்தம் வைக்கலை. தண்ணி எப்படி அந்த பக்கம் போகும்? இந்த பக்கம் இருந்து டுவர்ட்ஸ் பக்கிங்காம் கனால் தான் நமக்கு நேச்சுரல் ஸ்லோப். ஸோ இவங்க ரோடை மாத்திரம் போட்டு விட்டாங்க, கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்கை ஒன்றும் பார்க்கல. தண்ணி பூரா இந்த பக்கம் நிற்கிது. இது பூரா ஏற்கனவே ஏரியா இருந்த இடம். அதை போகிறதுக்கு வழி பண்ணி கொடுக்கணும் இல்லையா? போயிட்டு இருந்த வழியை திறந்து விடணும். திருப்பி ஒரு பெருமழைக்கு பிறகுதான் நாம் இந்த விஷயங்களை எல்லாமே யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தக்க விஷயம். இந்த நிலையில் இன்னும் சிலருக்கு ஒரு கேள்வி எழும். இந்த நிலையில் நாம் ஒரு இடைவெளிக்கு செல்ல இருக்கின்றோம். இந்த நிலையில் ஒரு கேள்வி எழும். இயல்பாகவே சிலர், நான் மேடான பகுதியில் நான் எந்த ஆக்கிரமிப்பிலும் இல்லாத ஒருவன், எந்த ஆக்கிரமிப்பு செய்யலை, சாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடியவன், நான் ஏன் என்னுடைய வரிப்பணத்தில் என்னுடைய அரசாங்கம் ஏன் இந்த விஷயங்கள்லாம் செய்யணும்? அவங்க ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்க, அவங்கள மாற்றுறதுக்கு நான் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஆனால் இது நாம் பார்த்து கொண்டிருந்ததே நம்மையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த விஷயம் இருக்கின்றது. பெருமழை வெள்ளத்திலிருந்து நாம் பார்த்து நாம் தெரிந்து கொண்ட விஷயம், மீண்டும் நீர்நிலைகளை பாதுகாத்தல் வேண்டும், அந்த வழித்தடத்தை பாதுகாக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்றி அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகளை சரியான முறையில் செய்திருக்க வேண்டும். இதன் மூலமாகத்தான் நம்முடைய நகரம், நம்முடைய மாநிலம் வளம் பெறும். இயற்கையிலிருந்து நம்மை முழுமையாக இயற்கையை எதிர்த்து பாதுகாக்க முடியாவிட்டாலும் ஓரளவாவது நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த நிலையில் நாம் பல ஆக்கிரமிப்புகளை செய்திருந்தோம், சில குளங்களை ஆக்கிரமித்திருந்தோம், ஏரிகளை ஆக்கிரமித்திருந்தோம். இந்த 100 ஆண்டுகளில் அந்த ஆக்கிரமிப்புகளால் என்ன விளைந்தது என்பது குறித்த ஒரு சிறிய ஒரு காணொளி நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது. ஒரு சாதாரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தினுடைய மாடல். இப்படி தான் நம்முடைய ஊர்களில் ஒரு குளமோ அல்லது ஏரியோ இருந்திருக்குது. ஆனால் இந்த குளம் ஒரு கட்டத்தில் வற்றும் பொழுது நம்முடைய ஒரு சாதாரண ஒரு பார்வையில் ஒரு மைதானமாகவோ இந்த மாதிரி தான் நாம் வளர்ந்த இடங்களில் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு இடமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பகுதியாக இருக்கும். ஒரு கட்டத்தில் புதர்லாம் மண்டி பிறகு இது இனி பயனுறாது, ஒரு வருடம் பொய்த்து போகலாம் மழை. அந்த நிலையில் நாம் இதை ஆக்கிரமிக்கின்றோம், வீடுகள் கட்டுகின்றோம், தொழிற்சாலைகள் அமைக்கின்றோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நாம் பயன்படுத்தி கொள்கின்றோம். நிர்வாக ரீதியாக பல அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் சில ஏரிகளின் மேல் எழுந்திருக்கின்றதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அங்கு கார்களும் போக்குவரத்தும் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மீண்டும் ஒரு நாள் அந்த ஏரியை தேடிக்கொண்டு மழை வருகின்றது. அந்த ஏரியோ குளமோ நிரம்புகின்றது. இதுதான் நாம் தற்போது எதிர்நோக்கிய விஷயம். இது கடந்த 20ஆம் தேதி கூட பார்த்திருந்தோம். இந்த நிலைதான், ஒரு ஏரியோ குளமோ ஆக்கிரமிக்கப்படும் பொழுது மீண்டும் அங்கு மழை தேடிக்கொண்டு வந்து அந்த ஏரியை தேடும் பொழுது அது இயல்பாக நிரப்பிக்கொள்கின்றது, நாம் பாதிக்கப்படுகின்றோம். ஆனால் இதில் நான் ஏன் பாதிக்கப்பட வேண்டும்? நான் எந்த ஏரியையும் ஆக்கிரமிக்கவில்லை, நான் எந்த குளத்தையும் ஆக்கிரமிக்கவில்லை, அப்புறம் நான் ஏன் பாதிக்கப்பட போகிறேன் அப்படின்னு எண்ணிட்டு இருந்தவங்களுக்கும், இதை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சியை இந்த டிசம்பர் மாத மழை நமக்கு காட்டிவிட்டது. சாதாரணமாக ஒரு ஏரியோ ஒரு குளமோ வற்றும் பொழுது இருக்கும் பொழுது, மழை பெய்யும் பொழுது அந்த ஏரியோ குளமோ நிரம்புகிறது. அந்த ஏரியோ குளம்போ அதனுடைய எல்லைப்புறத்திற்குட்பட்டு நிரம்புகிறது. அதை தாண்டி இயற்கையாகவே தன்னுடைய வழித்தடத்தில் அது பயணித்துக் கொள்கின்றது. அதை தாண்டி வரக்கூடிய நீரின் அளவு இயற்கையாகவே பயணித்து விடுகின்றது. நாம் பார்த்தது போலதான், ஏதோ ஒரு கட்டத்தில் அது வறண்டும் பொழுது அதை நாம் குடியிருப்பாக மாற்றுகின்றோம், தொழிற்சாலைகளாக உருவாக்குகின்றோம், அதை கட்டமைப்புகளை செய்கின்றோம், வளர்ந்து விடுகின்றது, நகரத்தோடு ஒன்றி விடுகின்றது. இந்த நிலையில் மீண்டும் மழை வரும் பொழுது அந்த பகுதி மட்டும் நிரம்புவதில்லை. நாம் ஏற்படுத்திய அந்த கட்டிடங்களாலும் அந்த இட நெருக்கடியாலும் போக்கு இடம் இல்லாத நீர் சுற்றி இருக்கக்கூடிய சாதாரண மேட்டு நிலப்பகுதிகளை கூட தட்டுகின்றது, பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. நாம் தற்பொழுது பார்த்த அந்த விஷயம்தான். எங்கோ அடையாறில் தான் வெள்ளம் ஏற்பட்டது, ஆனால் அந்த தண்ணீர் இதுவரை வந்தது. ஒரு ஜெமினி மேம்பாலம் வரைக்குமெல்லாம் வரக்கூடிய அளவிற்கு அந்த நீரினுடைய தாக்கம் இருந்தது என்றால் நாம் பார்த்து கொண்டு இருந்தோம் அந்த காட்சிகளை. அப்படின்னா அதற்கு இதுவும் காரணம், நாம் ஆக்கிரமிக்கும் பொழுது பார்த்து கொண்டிருந்தது. இந்த செயலால் தான் மீண்டும் நாம் இந்த ஏரிகளை மீட்டெடுக்க வேண்டும், புதிதாக குளங்களை ஏரிகளை உருவாக்க வேண்டும். மன்னர்கள் செய்திருந்தார்கள் அந்த காலத்தில், ஏன்னா விவசாயத்திற்காகவும் குடிநீருக்காகவும் செஞ்சுருந்தாங்க. இப்போ இந்த அளவிற்கு நாம் நகரமயமாக்கலில் இருக்கும் பொழுது நாமும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டிய
கடமையாவது நாம் உறுதி செய்ய வேண்டிய நிலையில் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது எந்த அளவிற்கு சாத்தியப்படும்? ஏன்னா நிறைய மக்களோட வாழ்வாதாரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திரு தேவதாஸ் ஐயா, உங்களிடமிருந்து. ஆக்கிரமிப்பை முழுமையாக இப்போ இந்த நிலைமையில் நீக்க முடியாது, அகற்ற முடியாது. ஏன்னா நமக்கு தேவை வந்து அதிகமாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து இப்போ 10,000 15,000 வீடு கட்டி வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் 6 மாதம் கழித்து தான் போய் ஆக்குபை பண்ண முடியும். இப்போ அதுக்கு முன்னால் நாம் வந்து என்ன நிவாரணம் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் தட் இஸ் ஒன்லி டெம்பரரி மெஷர். இதை யூஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து இப்போ நமக்கு வந்து பட்ஜெட் வந்து நம்ம ஸ்டேட் பட்ஜெட்டே 1,40,000 கோடி. கவர்மெண்ட்டில் வந்து நம்ம பிரதமர்கிட்ட சொல்லி நம்ம முதல்வரே இது பண்ணலாம், தைரியமாக சண்டை போட்டு வாங்கலாம். 80,000 கோடி வந்து இப்போ வந்து பெரிய அமௌண்ட்டே கிடையாது. இன்றைக்கி பாம்பேலேருந்து அகமதாபாத் போகிறதுக்கு இந்த புல்லட் ட்ரெயினுக்காக வந்து 90,000 crores நம்ம இது பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 40% இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் கொடுக்குது. நாம் வந்து 60% போடுறோம் ஆக்சுவலாக ஸ்லம் கிளியரன்ஸ் ஒர்க்குக்கு. இதை வந்து நாம் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக 80,000 crores அதிகமான பணம் தான். இதை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சண்டை போட்டு வாங்கலாம், நாம் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் வேர்ல்டு பேங்க் லோன் அந்த லோன் ஏதோ ஒன்று சமாளிக்கலாம். பட் நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸில் we can manage 80,000 crores. அதில் சந்தேகமே கிடையாது. இதை இப்போ எடுக்கணும், இந்த ஆக்ஷன் இப்போ எடுக்கணும். திருப்பியும் நாம் வந்து இதே மாதிரி இன்னொரு நீராதாரத்தில் போய் ஒரு டேங்க் பெட்டில் போய் இவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்து அவன் போக மாட்டேன்னு சொல்லுவான். நாளைக்கு வந்து அவன் திருப்பி ஓடி வந்து ஆத்தங்கரையில் உட்காந்துருவான். அதையும் நாம் பார்த்து அதையும் நாம் பாதுகாக்க வேண்டும், சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ரீப்ளேஸ் பண்ணி இவங்களை வந்து வெளியே நம்மளை நல்லா செட்டில் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம வந்து இந்த வாட்டர் கோர்சஸ், ரிவர் வித் டேங்க் பட்டு இதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணலாம், ரீக்ளைம் பண்ணால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இந்த நிலையில் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க தூத்துக்குடியிலிருந்து திரு அமித். வணக்கம் அமித், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஐயா, நமக்கு வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு வாழ்வாதாரம் சீராகுமான்னு வச்சிருக்கீங்க. இந்த அடிப்படை வாழ்வாதாரம் கண்டிப்பா சீராகும். அது வந்து ஒரு சந்தேகத்துக்கு எனக்கு தான். ஏன்னா அங்க வந்து ஒரு மறைமுகமான அரசியல் இருக்கு, முழுமையான மறைமுகமான ஒரு அரசியல் இருக்கு. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஓட்டு வங்கியை நம்பி அங்கு வந்து எல்லா கட்சிகளும் நிச்சயமா ஐயா, நிச்சயமா உங்களுடைய கருத்து பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான அரசியல் இது ஒரு வாக்கு வங்கியாகவும் இருக்குது. அந்த மக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு பெருந்திரளான ஒரு வாக்கு வங்கியாக இருக்கிற நிலையில இதை சாத்தியப்படுத்துவாங்களா நம்முடைய அரசுகள், நம்முடைய அரசியல் கட்சிகள் இதை சாத்தியப்படுத்த விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுவதா திரு அமீது குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த விஷயம் இருக்குது, இதையும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. காரணம், அவ்வளவு பெரிய மக்களை இடம்பெற செய்தல் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக்கிரமிச்சாங்கனாலும் ஒட்டுமொத்தமாக இப்போ இடம்பெயர வைத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை தான். இது எந்த அளவிற்கு சாத்தியப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, மெயினாக வந்து அந்த ரிவர் பெட்லேயே இருக்காங்க பாருங்கள். இந்த இது பாருங்கள், சைதாப்பேட்டை பக்கத்தில் நிறைய இருக்குது. முந்தின நாள் கூட அந்த பாண்டே வந்து பேசிக்கிட்டு இருந்தார் இதில் தந்தி டிவியில். ஒரு அப்படியே சீனிவாசனுங்கிறார், எனக்கு எங்கேயாவது வேறு இடம் கொடுங்க ஐயா, நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். மறுபடியும் அந்த பெட்லேயே போய் விட அதாவது தண்ணி ஓடுற பக்கத்துலேயே இருக்காங்க. அதெல்லாம் இம்மிடியேட்டாக எடுத்துடணும். இப்போ கட்டி பள்ளத்தில் இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் உயரமாக இருக்குது, நம்ம ஸ்லம் கிளேஸ் போர்டு இருக்கலாம், அதெல்லாம் கூட எவாக்குவேட் பண்ணி ஏதாவது பண்ணி தொலைக்கணும். பட் இதை முதல்ல அவங்களுக்கு வேறு ஒரு பக்கத்தில் ஏதாவது இடம் கொடுக்கலாம். இந்த இது இருக்குல்ல கால்ஃப் கிரவுண்டு அங்கேயே இருக்குது, நிறைய இடம் இருக்குது, அவ்வளோ இடம் வேண்டாம். இந்த காலத்தில் இங்கிலீஷ்காரன் ஏதாவது விளையாடிட்டு இருந்தான், அதில் ஒரு போஸ்டர் எடுத்து அவங்களாம் கட்டி கொடுத்தாங்கன்னா அருமையான இடமாச்சு. அது சைதாப்பேட்டில் இருக்குல்ல கோல்ஃப் கிரவுண்டு, எதுக்கு சார் இந்த நாளில் இவ்வளோ அந்த இடத்துல ஒரு 10 பணக்காரங்க இது விளையாடுறதுக்கு, கோல்ஃப் விளையாடுறதுக்கு அவ்வளோ பெரிய இடம். அதை நம்ம ஒரு போஸ்டர் அவங்களுக்கு கொடுத்து கட்டி கொடுக்கலாமா அழகாக? அங்கெல்லாம் வந்து வெள்ளம் வந்துடாது. அதோடு இல்லை, நம்ம இப்போ ஐயா இவங்க இருக்கக்கூடிய சாத்தியங்களை வச்சு இருக்கக்கூடிய நிலங்களையே அவர்களுக்கான அவங்கள வேறு இடத்துல பக்கத்தில் நேராக போட்டு போடலாம். அவனை எங்கேயா கொண்டு போட்டால் கூட அவன் போக மாட்டேறான், இங்கேயே போட்டால் அழகாக செய்வான். அங்கே தானே அவனுக்கு எங்கெங்கே வேலை செய்ய வேணும், வீட்டுக்கு வேலை செய்யணும், அவங்க இவங்க எல்லாத்துக்கும் வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இடத்த பார்த்து முதல்ல முக்கியமாக ரிவர் பெட்டில் இருக்கான் பாருங்க, குடிசை போட்டு உட்காந்துருக்கான் பாருங்க, மேலே ஏ ஷீட் போட்டு உடனடியாக அவங்களுக்கு நல்ல இடம் கொடுக்கணும். மனிதாபிமானம் வேணும். உடனடியாக யோசிக்க வேண்டியது ஆறுகளுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் உடனடியாக யோசிக்க வேண்டியிருக்கின்றது. இந்த நிலையில் திரு ஸ்ரீராம், நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்னமா இந்த மாற்று ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? இதில் இருக்கக்கூடிய வேறு விஷயங்கள் குறித்தும், இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தீர்ப்பதில் குறித்தும் உங்களுடைய தீர்வான ஒரு நிறைவான கருத்துக்கள். சார், சிங்கப்பூர் மாதிரி இல்லாட்டி ஹாங்காங் மாதிரி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் 17 மாடி 18 மாடி கட்டினா
இவங்களை அதே இடத்துல we can ஆக்சுவலி இந்த ஆத்தோரத்துக்கு பதிலாக இன்னும் அவங்க சேஃபாக இருக்கிறவங்க இடத்துல 18 ஃப்ளோர்ஸ் கட்டி ஈச் ஆஃப் தம் வந்து ஒருத்தருக்கும் 650 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட் கட்டினா 18 ஃப்ளோர்ஸ் 20 ஃப்ளோர்ஸ் சிங்கப்பூர் ஹாங்காங்கில் தான் இருக்குது. அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அதை மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இந்த 4 மாடி 5 மாடிக்கு பதிலாக 16 17 20 மாடி கட்டணம் கட்டினா பீப்புள் வில் பி சேஃப் அண்ட் வந்து அதே இடத்துல அவங்கள இடம் மாறி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க எக்கானமியும் வந்து டிரைவாகவும் இருக்கும். அவங்க திரும்பி வேலை வாய்ப்புக்கும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஐயா 2 பேர்த்தோட கருத்தையும் பார்த்தோம். இங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அவங்களுக்கு உருவாக்கிக்கலாம், அல்லது ஒரு பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுறதன் மூலமாகவும் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எளிதாக 2-3 பகுதியில் இருக்கவங்கள கூட ஒரே இடத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அவர்கள் பெரிய அளவிற்கு இடமாற்றம் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சாங்க. உங்களுடைய நிறைவான இதில் ஒரு தீர்வான ஒரு கருத்துக்கள்? தீர்வான கருத்து வந்து இப்போ நம்ம 17 மாடி 18 மாடிலாம் நம்ம கண்ட்ரியில் வந்து இப்போ அவங்களுக்கு கொடுக்க போகிறதே நான் சொல்கிறது வந்து 450 சதுரடியாக நம்ம சிஎம்டியே அதான் சொல்லுது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு 450 சதுரடி வேணும் அப்படின்னு சொல்லுது. 450 சதுரடி வீடு கொடுக்க போகிறோம். இதை வந்து 18 மாடி 20 மாடி லிஃப்ட்டை போட்டு வந்து நாங்கள் மெயின்டெனன்ஸ் பின்னால் பண்ண முடியாது. அது ஒன்று. 4 மாடி கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அவன் நடந்து போயிட்டு மேலே போட்டு வந்துடுவான். ரெண்டாவது, கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து 150 பேர் செய்த வேலையை இன்றைக்கி வந்து 30 பேர் செய்கிறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் மெக்கனைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் லேபர் குறைஞ்சிட்டுது. குறைக்கிறப்போ இவங்களுக்கு வந்து சர்ப்ளஸ் ஆகுவாங்க கொஞ்ச நாளில். இந்த சர்ப்ளஸ் லேபர் வந்து நாம் வந்து டுவர்ட்ஸ் ரூரல் ஏரியா அக்ரிகல்ச்சருக்கு டைவெர்ட் பண்ணணும். திருப்பி அதை டெவலப் பண்ண அதை வந்து போட்டுட்டு வந்துட்டோம். முதல்ல இவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பக்கம் கொண்டு போகணும். அதனால் நம்ம வந்து சிட்டியை விட்டு வெளியே கொண்டு போகணும். அந்த டவுன்ஷிப் வந்து வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ், அவன் வேலைக்கு வர்றதுக்கு உள்ள சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு வேலைக்கு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கணும், அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அங்கே ஸ்கூல் இருக்கணும், அங்கே காலேஜ் இருக்கணும், அங்கே ஸ்டோர்ஸ் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 3-4 இடத்துல இப்போ இங்கே செங்கல்பட்டு இது பண்ணலாம், இங்கே பூந்தமல்லி ரோட்டில் இது பண்ணலாம், திருவள்ளூரில் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா பாதி பேர் உள்ள சிட்டிக்குள்ளே வேலைக்கு வரோம், பாதி பேர் வெளியே போவான். ஏன்னா இப்போ சிட்டிக்குள்ளே வேலை வந்து கம்மி. இப்போது இதெல்லாம் இன்னும் போக போக இன்னும் கம்மியாகும். ஏன்னா மெக்கனைஸ்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அவன் பாட்டில் பெரிய கிரேனை கொண்டாந்து வைக்கிறான், டக்குன்னு ஸ்லாப்பை போட்டு அவன் பாட்டில் கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. 25 பேர் இருந்தால் போதும் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு. அந்த மாதிரி வரப்போ சர்ப்ளஸ் லேபர் வரப்போ இவங்க வந்து டுவர்ட்ஸ் ரூரல் ஏரியாவுக்கு நம்ம டைவெர்ட் பண்ணணும். முதல்ல எப்படி உள்ளே வந்தாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய அட்டென்ஷன் வந்து அந்த பக்கம் போகிறாப்புல இருக்கணும். அந்த பக்கம் போனாலும் நம்ம விவசாய கூலியெல்லாம் நம்ம கூட்டி கொடுத்து அதிகமாக 350-400 ரூபா ஒரு நாளைக்கு அவங்க இங்கே சம்பாதிக்கிறாங்கன்னா அங்கேயும் கொடுக்குறாப்புல இருந்ததுன்னா நம்ம விவசாயம் முன்னேறும், இவங்களும் நிம்மதியாக அங்கே இருப்பாங்க. பாதி பேர் வேலைக்கு வரவங்க இங்கே உள்ள சிட்டிக்குள்ளே வரவங்களுக்கு வி ஹாவ் டு மேக் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட். ஃப்ரீயாக பாஸ் கொடுங்க 5 வருஷம் 10 வருஷத்துக்கு. ஏன் அவன் உழைப்பில் தானே நாம் முன்னால் வந்தோம். நான் டேக்ஸ் கட்டுறேன் இன்றைக்கி நான் ஏன் அவனுக்காக கட்டணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் தப்பு. நீங்கள் டேக்ஸ் கட்டுறது வந்து அவன் உழைப்பதால் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி மேலே ஏறி உட்காந்துட்டுறீங்க, அதனால் நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க. அவனை அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதில்லை. அவர்களையும் நாம் கை கொடுத்து தூக்கி விடணும் மேலே. நிச்சயமாக அது நம்முடைய கடமையும் கூட, நம்முடைய அரசுகளின் நம்முடைய அப்படி பேசுகிறவங்களுக்கு ஒரு 4 இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்துருக்கணும். 2 ஆர்மி ஜவான் ஆர்மி பீப்புள் வந்து ஒரு குழந்தைய, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தைய தோளில் தூக்கி வச்சுட்டு வராங்க. அந்த குழந்தை வந்து அப்படியே பயத்தில் அவங்க தலையை அப்படியே காட்டி பிடிச்சிமா. இந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்தோம் கடந்த வாரங்களில். ஒரு மிகவும் முறுக்கமான விஷயம் தான் உங்களுடைய கற்பனை பண்ண. நன்றி ஐயா. நம் நேர சுருக்கம் அப்படிங்கிறது இயலாமலேயே இந்த மாதிரி ஒரு 4-5 வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. ஏன் டாக்ஸ் பணத்தில் நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்லி பேச மாட்டாங்க. நிச்சயமாங்க ஐயா. உங்களுடைய கருத்துக்கள் புரிகின்றது, உங்களுடைய ஆதங்கமும் புரிகின்றது. நாம் அவர்களையும் தூக்கிவிட வேண்டிய கட்டாயத்தில் அந்த கடமை நமக்கு இயல்பாகவே இருக்கின்றது. திஸ் இஸ் த டைம். இப்போ தான் பண்ண முடியும். நிச்சயமா ஐயா. உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி. கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு, இங்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த விஷயத்தை பொறுத்தளவு ஐயா குறிப்பிட்டது தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்தே நீர்நிலைகள் குறித்த ஒரு அறிவை பெற்ற நாம் எங்கோ இடம் மாறி தற்பொழுது ஒரு இயலாமையில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த மழை நீரை வெளியேற்ற முடியாத ஒரு இயலாமையில் இருந்தோம். ஆனால் மீண்டும் நீர்நிலைகளை தூர்வாரி அதை பாதுகாக்கும் பொழுது நம்மால் ஓரளவாவது இதிலிருந்து மீள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இதில் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அப்படி நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று ஏற்பாடை செய்தல் அப்படிங்கிறதும் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அதை செய்வோம், அதில் உறுதி கொள்வோம். மீண்டும் ஒரு கோணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.